ஹவு கேன் ஐ கண்ட்ரோல் மை மைண்ட்? அதாவது என் மனதை என் கட்டுப்பாட்டுக்குள் எப்படி வைத்துக்கொள்வது? மனம்னாலும் மைண்ட் என்றாலும் ஒன்றுதான். ஆனால் இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, அது எங்கிருந்து செயல்படுது? இந்த மைண்டுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த 5 சென்சஸ் இல்லையா? கண், மூக்கு, செவி, வாய், காதுகள், 2 கை, கால், இதெல்லாம் இதன் மூலமாக தான் இந்த மனமானது இந்த உலகத்தை தொடர்பு கொள்கிறது. இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் நிகழ்ச்சிகளும் அதெல்லாம் நம்ம மனசில் பதிவாகி நமக்குள்ள ஆசைகளையும் கோபதாபங்களையும் காமத்தையும் தூண்டி விட்டுட்டே இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்? எப்படி உன் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை எது தொடர்பு கொள்கிறது? கண்களாலும், மூக்காலும், வாயாலும், காதுகளாலும், கை கால்களாலும் தான் இந்த உலகத்தை நாம் தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொண்டது நம்மை பாதிக்கிறது. அப்போ அதை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம் எதை அனுபவித்தாலும் எதை அனுபவிக்க வேண்டும், எதை அனுபவிக்க கூடாது, எதை ஆசைப்படலாம், எதை ஆசைப்படக்கூடாதுன்னு நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஃபஸ்ட்டு மனசை நாம் டைரக்டாக கட்டுப்படுத்துறதன் மூலமாக அது கட்டுப்பாட்டுக்குள் வராது. ஆனால் உன் செயல்கள் மூலமாகத்தான் எல்லா விஷயமும் உன் மனசுக்குள்ள பதிவாகுது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உன் செயல்களை உன் கண்கள், மூக்கு, செவி, வாய் எதில் நீ கட்டுப்படுத்தணுமோ அதை நீ கட்டுப்படுத்தணும். இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்தணும். இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கக்கூடாது. ஆசைகள் எங்கு ஏற்படுகிறது? நாம் எதையாவது பார்க்கறதன் மூலமாகவும், நுகர்வதன் மூலமாகவும், காதுகளின் மூலமாக கேட்பதன் மூலமாகவும், நாவின் மூலமும் சுவைப்பதன் மூலமாகத்தான் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம செயல்களை நாம் கட்டுப்படுத்தணும். அப்போ நம்ம செயல்களை எல்லாம் நல்ல விஷயத்தில் விடணும், ட்ரெயின் பண்ணணும். நம்ம பாடியவே நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம பாடி, கண்கள், மூக்கு, செவி, வாய் எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது, எதை நுகரலாம், எதை நுகரக்கூடாது, எதை அனுபவிக்கலாம், எதை அனுபவிக்கக்கூடாது, எதை கேட்கலாம், எதை கேட்கக்கூடாது. இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள முதல்ல மனசுக்கு ஒரு காவல் வேண்டும், ஒரு செக்யூரிட்டி வேண்டும். அது யார் செய்வா? உன் மனதிற்கு இன்னொருவரா செக்யூரிட்டி இருக்க முடியும்? இன்னொருத்தரா ஒரு போலீஸ் வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உன் மனதை என்ன செய்யணும்? உன் மனதிற்கு உன் மனம்தான் காவல், உனக்கு நீதான் காவல் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வந்துடணும். அப்போ என்ன பண்ணணும்? இதையெல்லாம் நீ கட்டுப்பாட்டுக்குள்ள நீ கொண்டு வரலாம். அப்போ எப்படி குருஜி இதையெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்குது, எனக்கு இந்த பொருள் பிடிக்குது, இதன் மேலே தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போங்க, ஒரு ஹோட்டலுக்கு போங்க. எதை நீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிடாம வர முயற்சி பண்ணணும். ட்ரெயின் பண்ணணும் பாடியை. என்ன பண்ணணும்? நீ போய் அதை சாப்பிடாம அளவாக சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னை நீ ட்ரெயின் பண்ணணும். அப்புறம் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு அங்கேயும் நீ ட்ரெயின் பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நீ போகணும், ஆனால் அது செய்யாமல் நீ வரணும். அப்படி உன் பாடியை, உன் மைண்டை நீ ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணுறது மூலமாக என்னாகும்? மனம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். மனதை நீ மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உனக்கு நல்ல ஃபோக்கஸ், நல்ல கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ மைண்ட் என்னன்னா, ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை ஒரு இடத்துல குவிப்பதன் மூலமாக என்ன ஆகும்னு கேட்டால், உன் மனம் உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்போ உன் மைண்டை என்ன பண்ணலாம்? நீ கண்ட்ரோலில் வைக்கலாம். மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நீ சொல்கிற காரணம் என்ன? இது அலை மோதுது இல்லையா? இந்த அலை மோதும் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த பயிற்சிகள் எல்லாம் அவசியம். என்ன அவசியம் கேட்டால், நல்ல யோக பயிற்சி செய்வது, தியான பயிற்சி செய்வது, ஒரு விஷயத்திலேயே உன் முழு நல்ல விஷயமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் முழு மனதாக மனதை குவிக்க வேண்டும். மனதை குவித்து குவித்து ஓரிடத்தில் குவித்து பழக வேண்டும். அப்படி குவிக்கும் போது என்ன ஆகும்னா, உன் மனதை நீ கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, எதையாவது ஒன்று செய்தால் அதனால் விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம்
ஆராய்ச்சி பண்ணி நிதானமாக ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வந்த பின்பு ஒவ்வொரு செயலை செய்யும்போது உன் மனம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்படி மைண்டை நீ ட்ரெயின் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப். நீ ஜிம்முக்கு போகிற உடனே உனக்கு வந்து கட்ஸ் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. அப்போ நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீ வந்து அந்த நிலையை அடைய முடியும். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டாக வந்து நீ மைண்டை ட்ரெயின் பண்ணணும், பாடியை ட்ரெயின் பண்ணணும். இப்படி பாடியையும் மைண்டையும் ட்ரெயின் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உன் மனம் முழு கட்டுப்பாட்டிற்குள் வரும். இதுதான் கட்டுவதற்கான ரகசியம். இதை நல்லா கட்டுப்படுத்த நீ ஒரு மந்திரத்தை எடுத்து ஒரு 108 தடவை சொல்லலாம். என்ன, தியானம் செய்யலாம். மனதை ஆழமாக நிதானமாக இருந்து கொண்டு மனம் என்ன செய்யுதுன்னு நீ வாட்ச் பண்ணு. ஜஸ்ட்டு உன் மனம் வாட்ச் பண்ணு. நீ வந்து ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே உணர்ச்சி வசப்படுற அப்படின்னா ஜஸ்ட் நீ நின்று உன் மனதையே நீ வாட்ச் பண்ணு. உன் மனம் என்ன செய்கிறது, உன் மனதிற்கு இது தேவைதானா அப்படின்னு சொல்லி நீ வாட்ச் பண்ணு. ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே நீ அவசரப்பட்டால், துன்பப்பட்டால், துயரப்பட்டால் அப்போதும் கூட உன் மனசை நீ வாட்ச் பண்ணு. எப்பவுமே உன் மனதை வந்து நிதானமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் உன் மனம் உன் கட்டுப்பாட்டிற்குள் வர ஜஸ்ட் சிட் இன் ஒன் பிளேஸ். அமைதியாக அமர்ந்து நிதானமாக வாட்ச் பண்ணு. வாட்ச் பண்ணுன்னா எப்படி? நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் மனசை அதன் போக்கில் விட்டுட்டு மனம் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி நீ நிதானமாக பாரு. நீ இது நல்லதுன்னு பார்க்காத, இது கெட்டதுன்னு பார்க்காத. ஜாதி மத இன மொழி பேதம் இல்லாமல் உன் மனதை நீ நிதானமாக பார். உன் மனம் என்ன செய்யுதுன்னு பார். அப்படி பார்க்கும்போது உன் மனம் உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீ ஒரு எவிடன்ஸாக, ஒரு சாட்சியாக இருந்து உன் மனதை பார்க்கும்போது உன் மனம் அமைதியும் சாந்தமும் உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். நாம் வந்து எப்போ கட்டுப்படுத்துகிறோன்னு நினைக்கமோ அது கட்டுப்பாட்டுக்குள் வராது. எப்போது நீ மனதை ஆராய்கிறாயோ, மனம் என்றால் என்ன, இது எங்கே அலைகிறது, எங்கே அலைபாய்கிறது, ஏன் அலைபாய வேண்டும், எங்கே இருந்து இது புறப்பட்டு வருகிறது, எங்கே இருந்து இது செயல்படுகிறது, எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று நீ வந்து ஒரு சாட்சியாக இருந்து மனசை நீ பார்த்தன்னா உன் மனம் உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். அப்போது நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் ஒரு சாந்தமான மனிதனாகவும் நிதானமான மனிதனாகவும் உன் வாழ்வில் நீ இருக்க முடியும். துன்பமில்லாமல் வாழ்வதற்கு இதுவும் ஒரு கலை. வாழ்க வளமுடன். வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்.